கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய கிருபையினால் அருள்மிகு ஜுமா தொழுகையை அதனுடைய ஹுதுபாவோடு நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் அனைவரும் இங்கே குழுமியிருக்கிறோம். முஸ்லிம்கள் என்று நாம் அனைவரும் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நாம் நம்மால் முடிந்த அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய நம்பிக்கை, இறைவனின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை சரியான முறையில் இருக்கிறதா என்பதை நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். பெரும்பாலான முஸ்லிம்கள் ஒரு சமுதாயத்தோடு ஒன்றி வாழக்கூடிய காரணத்தினால் இறைவனை நாம் எப்படி உறுதியாக நம்ப வேண்டும் என்ற ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் இருப்பதை பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அனைத்தையும் தரக்கூடியவனாக இருக்கிறான். அவனால் முடியாது என்ற ஒன்று இல்லவே இல்லை. அவனுக்கு தெரியாத ஒன்றும் கிடையவே கிடையாது. ஒரு சிறிய இலை உதிர்ந்தாலும், கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஆழ்கடலில் ஒரு சின்ன ஒரு மண் துகள் நகர்ந்தாலும் கூட வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்தில் இருந்து கொண்டே அறிந்து வைத்திருக்கிறான். அவன்தான் அதை நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் என்ற அளவிற்கு நாம் உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு அதிகாரத்தை மாத்திரம் அல்லாஹ்வுக்கு கொடுத்து விடாமல் நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரங்களையும் நாம் அல்லாஹ்விற்கு தான் தர வேண்டும். நமக்கு கல்வியை தருவது இறைவன் என்று நம்புவதைப் போல, நமக்கு உடல் உபாதைகள் இல்லாமல் நோய் நிவாரணத்தோடு நம்மை வாழ வைத்திருப்பது நம்மை படைத்த இறைவன் என்று நம்புவது மாத்திரம் இல்லாமல், நமக்கு படியளக்கக்கூடியவன், நமக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் அல்லாஹ் என்று உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். இறைவனுடைய பல்வேறு விஷயங்களை, அவனுடைய அதிகாரங்களை, வல்லமை, ஆற்றல்களை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த ரிஸ்க் விஷயத்தில் மாத்திரம் சற்று தடுமாற்றம் அடையக்கூடியவர்களாக இருக்கதை நாம கவனம் செலுத்தலாம். ஏன்னா இப்ப நமக்கு இந்த மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம்னா, இது நம்முடைய உழைப்பின் காரணத்தினால் தான் வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. மனைவி என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கணவனால தான் நம்ம அதாவது நம்ம வாழ்கிறோம், கணவன் நம்மை கைவிட்டுட்டார்னு சொன்னா நமக்கு ரிஸ்க் இல்லை அப்படின்னு மனைவி நினைக்கிறாங்க. கணவன் என்ன நினைக்கிறார்னா, இந்த மனைவி வாழ்றதே நம்மனால தான், நாம கொடுக்கறதுனால தான் இவங்க வாழ்றாங்க, நாம மட்டும் இந்த அம்மாவை கைவிட்டுட்டோம்னு சொன்னா அவங்க அதோ கதிதான் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. இப்படி ரிஸ்க் விஷயத்துல நம்ம எப்படி நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம் என்றால், அல்லாஹ் தான் நாம் இருவருக்கும் உணவளிக்கிறான் அப்படிங்கிறத மறந்துட்டோம். நான் தான் என் பிள்ளைக்கு கொடுக்குறேன், நான் தான் என் மனைவிக்கு கொடுக்குறேன், என் கணவன் தான் எனக்கு கொடுக்குறாரு, என் பிள்ளையால தான் நான் வாழ்றேன் என்று நமக்கு தெரியாமலேயே நாம் ரிஸ்கை தப்பாக விளங்கி வைத்திருப்பதை பார்க்கலாம். அப்ப இறைவன் அனைவருக்கும் ரிஸ்க் அளிக்கிறான்னு கேட்டா சொல்லுவோம். நம்ம கிட்ட கேள்வி கேட்டா பதில் என்ன சொல்லுவோம்? அல்லாஹ் தான் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிக்குவோம். சொல்லிவிட்டு நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படி இல்லை, நம்முடைய செயல்பாடு அப்படி இல்லை. அதனால நம்ம என்ன புரிந்து வைத்திருக்கிறோம் என்றால், எந்த வழியில் வேண்டுமானாலும் நம்ம வருமானத்தை ஈட்டி எப்படியாவது பெற்றுவிடலாம், ஒரு குறிப்பிட்ட ஹலாலான முறையில தான் பெறணும் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் நம்ம கவனம் செலுத்த மாட்டேங்கிறோம். அதுக்கு அடிப்படை என்னன்னா, ரிஸ்க்குங்கிற விஷயம் நாம முடிவு பண்றது என்று நினைப்பதுதான். ஆக இதுல புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை, அல்லாஹு தாலா நமக்கு சொல்ல வேண்டிய அம்சம், அல்லாஹு தாலா நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அதிகாரம் என்னவென்றால், உறுதியாக நாம் நம்ப வேண்டும், வல்லாஹு யர்சுக், அல்லாஹுதான் நமக்கு வாழ்வாதாரத்தை, அவன்தான் நமக்கு உணவை அளித்துக் கொண்டிருக்கிறான் என்று உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். எப்படி அளித்துக் கொண்டிருக்கிறான் அதுலயும் தப்பு பண்றோம். அல்லாஹ் கொடுக்கிறான் நம்புறவங்க கூட அல்லாஹ் எப்படி கொடுக்கிறாங்கிறதுல தப்பு பண்ணிடுறாங்க.
சில நேரத்தில் வந்து நாம இறைவன் கொடுக்கிறான் அப்படிங்கிறத மறந்து நம்முடைய செயல்பாடுகள் வேற வழியில போய்விடும். அதை அல்லாஹு தாலா ஒரு உதாரணத்தோடு நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறான். எரிசுக்கு கமா எரிசுக்கு தயிர், அல்லாஹ் உங்களுக்கு உணவளிக்கிறான். எப்படி உணவளிக்கிறான் என்றால், ஒரு பறவை எப்படி வெறும் வயிற்றோடு தன்னுடைய கூட்டிலே இருந்து வெளி உலகத்திற்கு சென்று சாப்பாடு தேடிவிட்டு மாலையில் வரும்போது வயிறு நிரம்பி தனக்கும் சாப்பிட்டு விட்டு தன்னுடைய குஞ்சுகளுக்கும் எடுத்து கொண்டு வந்து ஊட்டி வருகிறதோ, அது போன்று உங்களுக்கு உணவளிக்கிறான் என்று ரசூல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். இது எதற்காக இந்த இடத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்றால், அல்லாஹ் அதோடு இன்னும் சில விஷயங்களையும் சொல்லி காட்டுகிறான். முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதிஅஹா, இந்த பறவைக்கு உணவளிப்பதில் வந்து வெறும் சாப்பாடு மட்டும் கிடையாதான், அந்த பறவை தங்குமிடக்கூடிய இருக்கக்கூடிய வசதிகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான். அதே போன்று அந்த பறவைக்கு உணவு எங்கே இருக்கிறது, அது வாழ்வாதாரத்தை எங்க வாழ்ந்தா சரியா இருக்கும் அப்படிங்கிற வழியை நாம தான் கற்றுக் கொடுத்தோம். பறவைக்கு உணவளிப்பது என்று சொன்னால் சாப்பாடு கொடுக்கிறது மட்டும் இல்லையா, உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறதோடு சேர்த்து நீங்கள் தங்கக்கூடிய இருப்பிடத்தையும் நீங்கள் சென்று வரக்கூடிய வழிமுறைகளையும் ரிஸ்க தேடி போறீங்களே, அந்த வழிமுறையை நாம தான் கற்றுக் கொடுக்கிறோம் என்று இறைவன் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். இதை உதாரணமா நீங்க நேஷனல் ஜியோகிராபி சேனல்ல எல்லாம் பார்க்கலாம். அதுல வந்து நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களே ஆனால், இப்ப ஆஸ்திரேலியாவிலேயோ நைஜீரியா போன்ற இந்தியாவில் இருந்து ஒரு 10,000 மைல்கள் தூரம் இருக்கக்கூடிய சில நாடுகள் இருக்கின்றன. அங்கு இருக்கக்கூடிய பறவைகள் ஒரு குறிப்பிட்ட மாசத்துல ஒரு குறிப்பிட்ட அதாவது இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல மாத்திரம், ஒரு மாசத்துக்கு ஒரு 25 நாள் 30 நாள் மாத்திரம் தங்குவதற்காக வேண்டி 10,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த பறவைகள் கூட்டம் கூட்டமாக கிளம்பி இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேடந்தாங்கல் என்ற பகுதிக்கு வருவதை பார்க்கலாம். அது இருக்கிறது சொந்த ஊர் நைஜீரியா. அங்கேதான் 11 மாசம் இருக்குது. கரெக்டா ஒரு மாசம் மட்டும் அது இங்க வருது. எப்படின்னு ஆய்வு செஞ்சு சிப்பெல்லாம் வச்சு கவனிக்கிறானுங்க. அது அங்க இருந்தா அந்த ஒரு மாசம் சீதோஷ நிலையில செத்து போயிருமா. அப்ப அதுக்கு இந்த இடத்துல இந்த சீதோஷ நிலையில தான் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கு சொல்லி கொடுத்தது யாரு? அதுக்கு அது மாத்திரம் சொல்லி கொடுக்கறத விடுங்க, அங்கேருந்து இங்க வர்றதுக்கு வழி சொல்லி கொடுத்தது யாரு? நம்மளால போயிட்டு வர முடியுமா? அது கடல் மேல பயணம் செய்து சரியாக ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வருஷம் ஒரு வருஷம் தெரியாதனமா வந்துருச்சு அப்படின்ட்டு இல்லாம வருடம் வருடம் அதே கூட்டமான பறவைகள் இங்க வருகிறதே. அப்ப அந்த வழியை சொல்லி கொடுத்தது யார்? அதைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலான்னு சொல்றோம்ல, உமது இறைவனை, உயர்ந்த இறைவனை நீங்கள் துதித்து புகழ் பாடுங்கள். ஏனென்றால் அவனுக்கு 4 தன்மைகள் இருப்பதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுக்கு தன்னகத்தையே 4 வல்லமை ஆற்றல்கள் இருக்கின்றன. எல்லா ஆற்றலும் அவனுக்குரியதா. இந்த இடத்துல சொல்லுவது 4. அல்லதி ஹலக, உயர்ந்த இறைவன், உங்களை படைத்த இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால், ஹலக, அவன் படைத்திருக்கிறான். அல்லதி ஹலக ஃபஸவ்வா, அவன் உங்களை சீரமைத்து மேம்படுத்தி இருக்கிறான். அதே போன்று சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா அல்லதி ஹலக ஃபஸவ்வா வல்லதி கத்தர ஃபஹதா, அவனே உங்களுக்கு விதியையும் நிர்ணயித்து வழியையும் காட்டினான். 4 விதமான அம்சங்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அவன் தான் படைச்சான், படைச்சிட்டு எப்படி வேணாலும் வாழணும் விட்டலாம், விடாம அழகுற உங்களை அமைத்திருக்கிறான். அது மாத்திரம் இல்லாம உங்களுக்கு விதியை நிர்ணயித்தான், இப்படித்தான் வாழணும், இந்த முறைதான் என்று விதியையும் நிர்ணயித்தான். அதே போன்று உங்களுக்கு வழியையும் காட்டினான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அது மாதிரி நமக்கு மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா இவ்வளவு அழகிய முறையிலே இந்த படைப்பை ஏற்படுத்தி இருப்பது, ஒவ்வொரு படைப்புக்கும் சிறந்த முறையிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். பறவைகளுக்கு இப்படி உணவளிக்கிறான். அதே மாதிரி நீங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு முதலையை பத்தி சொல்லுவாங்க. ஆஸ்திரேலியாவில் கடல்ல வேட்டையாடி மீன்களை எல்லாம் முதலைகள் சாப்பிடுகிறது. முதலை நீர்லையும் வாழும் நிலத்திலையும் வாழும்ல, போயிட்டு கடல்ல எல்லாம் வேட்டையாடி அந்த மீன்களை எல்லாம் சாப்பிட்டுட்டு வாசல்ல படுத்துக்குமா.
கடற்கரை ஓரமா வந்து படுத்துக்கிட்டு வாய ஆணு திறந்து வச்சிருக்குமா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஆய்வாளர்கள் ஆய்வு செய்யறாங்க. முதலையினுடைய அமைப்பு, உடல் அமைப்பு எப்படிப்பட்டது என்றால், அதுக்கு கீழ்த்தாடை அசையாது. நமக்கு அசையுதுல பேசும்போது நமக்கு மேல் தாடை அசையாது, கீழ்த்தாடை தான் நமக்கு அசையும். எல்லா உயிரினங்களுக்கும் அப்படித்தான். ஆனா முதலைக்கு மட்டும் கீழ்த்தாடை வந்து உடலோட இருக்கும், மேலதான் அசையும். அப்படிப்பட்ட அமைப்புல இருக்கும். அதே மாதிரி நமக்கு நாக்கு தனியா சுழலுல, ஆனா முதலைக்கு நாக்கு தனியா இருக்காது, மேல் தாடையோட ஒட்டி இருக்கும். கீழே நமக்கு ஒட்டி இருக்கிற மாதிரி மேல் தாடையோட ஒட்டி இருக்கும். இப்படிப்பட்ட அமைப்புல இருக்கிறதுனால இந்த கடல்ல போயிட்டு மீன்களை எல்லாம் சாப்பிட்டுட்டு வேட்டையாடிட்டு வருது. வந்தா அது வாய்க்குள்ள நிறைய துணுக்குகள் எல்லாம் மாட்டி இருக்கு. மீனோட முள்ளு, மொத்த இறைச்சி துண்டுகள் எல்லாம் வாய்க்குள்ள பல்லுக்குள்ள மாட்டி இருக்குது. நாக்கு நமக்கு என்ன பண்ணுவோம், சொல்லட்டி என்ன செஞ்சிருவோம், எடுத்து முடிஞ்சிருவோம், துப்பிடுவோம். ஒரு மாடு, ஆடு மாடுக்கு பட்டா கூட உட்கார்ந்துக்கிட்டு அசை போட்டுக்கிட்டே இருக்கும்ல. ஆடெல்லாம் என்ன செய்யும், மாடெல்லாம் அசை போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்குதான். அந்த மாதிரி முதலையால பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு நாக்கு மேல ஒட்டி இருக்குது. நாக்கை வச்சு சொல்லட்ட முடியாது, தாடையே ஆட்ட முடியாது. அப்ப அது என்ன பண்ணோம்னா, அந்த கடற்கரை ஓரமாக வந்து வாயை பிளந்துக்கிட்டு ஆன இருக்குமா. அந்த நேரத்துல ஒரு குருவி கூட்டங்கள், நிறைய குருவி கூட்டங்கள், அந்த குருவியினுடைய அமைப்பு எப்படின்னு சொன்னா, அதனுடைய தலைப்பகுதி இருக்கு இல்லையா, தலைப்பகுதி இப்படி ஊசி மாதிரி இருக்குமா. உடம்பெல்லாம் குட்டி உண்டுதான், தலைப்பகுதி மட்டும் இப்படி கொண்டை இருக்கும். அந்த கொண்டை வந்து ஊசி மாதிரி இருக்கும். இப்ப அந்த குருவிகள் எல்லாம் என்ன செய்கிறது என்றால், அந்த முதலை வாயை திறந்து வச்சிருக்குல்ல, அந்த இடத்துக்கு வந்து அதனுடைய இறைச்சி துணுக்குகளை எல்லாம் சாப்பிடும். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படியே என்ன செஞ்சிடும், முழுக்க அந்த வாயை சுத்தம் பண்ணிடும். ஒருவேளை இந்த குருவி வந்து அந்த முதலையினுடைய வாயில் இருக்கக்கூடிய துணுக்குகளை சாப்பிடவில்லை என்றால் முதல்ல அதிலேயே செத்து போயிடும். அதனால குருவி என்ற ஒரு உயிரினத்தை அல்லாஹ் தஆலா அனுப்பி முதலையினுடைய உயிரை காப்பாற்றுகிறான். அதே நேரத்தில் அந்த குருவி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் முதல்ல ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா அடுத்த வேட்டைக்கு ஆரம்பிச்சிடும்ல. அப்ப என்ன செஞ்சிடும், குருவியையும் தூக்கி போட்டு முழுங்கிடும். இப்படியே எல்லா குருவியையும் சாப்பிட்ற 50 குருவியையும் தூக்கி போட்டு முழுங்கினா அந்த இனமும் அழிஞ்சு போயிடும். அதனால அல்லாஹ்வுடைய ஏற்பாடை எடுத்து பார்த்தால் அந்த குருவிக்கினுடைய தலையினுடைய பகுதியில் அந்த ஊசி மாதிரி இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுமா, அதாவது அந்த குருவி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்ச உடனே முதல்ல வாயை மூடிடும். மூடின செகண்ட்ல அந்த கொண்டையில் இருக்கக்கூடிய ஊசி போன்ற பகுதியை எடுத்து மேல இருக்கக்கூடிய நாக்கு பகுதியை அப்படி குத்தும். வலி தாங்க முடியாம டக்குனு வாயை திறக்கும். அந்த கேப்ல என்ன செஞ்சிடும், அந்த குருவிகள் தப்பித்து விடும். அதாவது முதலைகளுக்கு, அந்த குருவிகளுக்கு முதலையினுடைய வாயில ரிசுக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த முதலையினுடைய ரிசுக்காக குருவி ஆகிவிடவும் கூடாது. அல்லாஹ் எப்படி அமைத்திருக்கிறான், படைத்து விட்டு வெறுமனே விட்டு விடாமல் எதற்கு எப்பொழுது எப்படி கிடைக்க வேண்டுமோ அப்படி கிடைக்கும், எதுக்கு எது கிடைக்க கூடாது அது கிடைக்காது என்ற வகையில் மிக அழகுற முறையில் அமைத்திருக்கிறானே. அப்படிப்பட்ட படைத்த இறைவன் மேல நம்ம வச்சிருக்கக்கூடிய ரிசுக்குடைய நம்பிக்கை என்னன்னா, இறைவன் நான் தாங்க சம்பாதிக்கிறேன், நான் தாங்க முடிவு பண்றேன், நான் எப்படி வேணாலும் பண்ணுவேங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இறைவன் இந்த மாதம் கொடுத்திருப்பான், அடுத்த மாதம் மனிதனுடைய தன்மை எப்படி இருக்கிறது என்றால், ஒரு கெட்டது அவனுக்கு ஏற்பட்டு விட்டால் ஜசுவா உடனே பதட்டம் அடைந்து விடுகிறான், அப்படியே நடுங்கி போயிடுறான். ஐயோ இந்த மாசம் வர வேண்டிய வருமானம் வரலான்னு வச்சுக்கோங்களேன், நிம்மதியா தூக்கம் வராது, போனை போட்டுக்கிட்டு இருப்பான், மெசேஜ் அடிச்சுக்கிட்டு இருப்பான், என்ன பண்றது ஏது பண்றது ஒரே பதட்டமா இருக்கும். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸுஆ, அவனுக்கு வர வேண்டிய நல்லது போயிடுச்சு, கெட்டது ஏதாவது நடந்து விட்டால் அல்லாஹ்வை எல்லாம் மறந்துடுவான், நிதானத்தை விட்டுருவான், பொறுமை இழந்துருவான். ஐயோ கொடுக்கலையே, போயிடுச்சே வரலையே என்ன பண்றது என்று பதட்டம் அடைந்து விடுகிறான். இதா மஸ்ஸஹுல் கைரு மனுஆ, அல்லாஹ் அப்படியே சொல்றான், அதே மனுஷனுக்கு கொஞ்சம் அதிகமா கொடுத்துட்டோம்னு சொன்னா, கைரை வழங்கி விட்டோம் என்று சொன்னால் மனுஆ, அவன் கொடுத்துட்டா என்ன பண்ணணும், கிடைக்காதப்ப புலம்பிக்கிட்டே இருந்தால, அப்ப கிடைச்சப்ப பகிர்ந்து சாப்பிடணுமா இல்லையா, உங்களுக்கு வாங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லி முடிஞ்ச அளவு கொடுத்து சாப்பிடணுமா இல்லையா. மனுவா யாருக்கும் கிடைச்சிடக்கூடாது, தடுத்து வைத்துக் கொள்கிறான். அப்படியே அல்ல ரெண்டு குணத்தையும் விவரிக்கிறான். ஒண்ணு கிடைச்சா தடுத்து வச்சுக்கிற, அல்லது கிடைக்காம இருந்தா பதட்டப்பட்டு அழுது புலம்பி திட்டி தீட்டு
உன்னுடைய நிம்மதியை நீயே கெடுத்துக்கிற, இதான் உன்னுடைய மனித தன்மையா என்று அல்லாஹ் கடுமையாக விமர்சிப்பதை பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. கிடைக்கலாட்டின்னு சொன்னாலும் சபர் செய்யணும், கிடைச்சிட்டான்னு சொன்னாலும் பகிர்ந்து சாப்பிடணும். இந்த தன்மை உங்களிடத்துல இருக்கிறதா என்று ரிஸ்க் விஷயத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பதை பார்க்கிறோம். நம்ம அதிகமானவர்கள் இதுல இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னா, இந்த ரிஸ்க் விஷயத்துல ரெண்டு விதமாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஒன்று என்னவென்றால், நமக்கு அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கிறான். இந்த ரிஸ்க் எவ்வளவு நிறைய இருக்குதோ அவ்வளவு அருள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நிறைய சொத்து இருக்குது, அதான்ப்பா அல்லாஹ்வுடைய அருள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கொஞ்சோண்டு சொத்து இருக்குது, அல்லாஹ்வுடைய அருளே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். இந்த தன்மை ரிஸ்க்ல வந்துடக்கூடாது. ஏனென்றால் இதற்கு சவுக்கடியாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பரக்கத் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். பரக்கத் என்று சொன்னால் அந்த வார்த்தையினுடைய அபிவிருத்தி அப்படின்னு மொழிபெயர்த்திருப்பாங்க. ஆனா நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா, இப்ப நம்ம கிட்ட ஒரு தட்டு நிறைய, ஒரு சகன் நிறைய சாப்பாடு இருக்கு, நம்ம என்ன சொல்லுவோம்? பரக்கத்தா இருக்குது அப்படிம்போம். கை நிறைய 500 ரூபா தாளும் 1000 ரூபா தாளுமா இருக்குது. 1000 ரூபா தாள் இருக்காதா? 500 ரூபா தாள் நிறைய இருக்குது. அவ்வளவு இருந்த உடனே என்ன பண்ணிடுவோம்? பரக்கத்தா பணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இது பரக்கத்து இல்லை. இஸ்லாத்தின் பார்வையில நிறைய இருக்கிறதுக்கு பேரு பரக்கத்து இல்லை. ஆனா நம்ம வார்த்தையில அப்படித்தான் வருது. ஆனா உண்மையிலே பரக்கத் என்பது என்னவென்று சொன்னால், நம்ம கிட்ட சிறிதளவு இருந்தா கூட அந்த சிறிதளவின் மூலமாக நிறைய விஷயம், நிறைய இருந்தா என்ன நடக்குமோ அது நடந்து விடுமையானால் அப்ப நம்ம இடத்துல பரக்கத் இருக்கிறது என்று அர்த்தம். இதை புரியறதுக்காக சொல்ல வேண்டுமையானால், ரசூலுல்லாஹ் உணவு தட்டை பத்தி சொல்றாங்க. நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடும்போது எந்த பருக்கையும் விட்டுறாம இறுதி கவலம் வரைக்கும் முழுசா சாப்பிட்டுருங்க. எந்த கவலத்திலே அல்லது எந்த பருக்கையிலேயோ உங்களுக்கான பரக்கத்து இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது உணவு தட்டுல எல்லா இடத்துலயும் பரக்கத்து இருக்காது, ஏதோ ஒரு சின்ன இடத்துல தான் இருக்கும். அதனால முழுசா வலிச்சு சாப்பிடுங்க என்று சொல்லுவதை பார்க்கிறோம். இது எதுக்கு சொல்றாங்கன்னா, எப்ப நம்ம பரக்கத்தை சாப்பிடுறோமோ அப்பதான் நமக்கு வயிறு நிறையும், மனசும் நிறையும். இல்லாட்டினா சாப்பிட்டுருப்போம், வயிறு நிறைஞ்சிருக்காது, சாப்பிட்டுருப்போம், மனசும் நிறைஞ்சிருக்காது, திருப்தி இருக்காது. அப்ப எது நம்முடைய மனதை நிறைவுடைய செய்கிறதோ, எது நம்முடைய தேவையை பூர்த்தி அடைய வைக்கிறதோ அதுதான் பரக்கத்து. நம்ம ஒருத்தருக்கு மாசம் 10,000 ரூபாய் தான் சம்பளம் வாங்குறாரு, இன்னொருத்தர் மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. இந்த 1 லட்சம் வாங்கக்கூடியவர் அவருடைய தேவையை நிறைவேற்றிட்டு மிச்சம் 20,000 தேவையோடு இருக்கிறாரு. ஆனால் 10,000 20,000 சம்பளம் வாங்கக்கூடியவர் அவரும் சாப்பிட்டுட்டு அவரோட குடும்பத்தாரும் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருந்துட்டு ஒரு 100 ரூபாயை மிச்சம் முடிச்சு வைக்கிறார் என்று சொன்னால், இவருக்கு 20,000 ரூபாய் வாங்கக்கூடியவருக்கு 1 லட்சத்துக்கான பரக்கத்து இருக்குதுன்னு அர்த்தம். அதோட வேலையை இது செஞ்சிருச்சு என்று அர்த்தம். இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தருகிறார்கள். இதை சரியா புரிஞ்சுக்கிட்டது யார் தெரியுமா? தர்காவுக்கு போறவங்க. தர்காவுக்கு போறவங்கள நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் நார்சா கொடுப்பாங்க, தபுருக்கு கொடுப்பாங்க. தபுருக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? பேரிச்சம்பழமோ அல்லது நார்சான்னு சொல்லிட்டு இனிப்பு பதார்த்தங்களை கொடுப்பாங்க. இவ்வளவுதான் ஒரு தட்டுல ஒரு 100 பேரிச்சம்பழம் இருக்கும். இவ்வளவு 2 எடுத்து கொடுப்பாங்க. 2 எடுத்து கொடுத்தா அந்த 2 இப்படி வாங்குவாரு. 100 பேரிச்சம்பழத்தை ஒரு அள்ளி கொடுத்தாங்கன்னா இப்படி வாங்கணும், கொடுக்கறது ஒண்ணுதான் கொடுப்பாரு, இல்ல பாதி பேரிச்சம்பழத்தை போட்டு கொடுப்பாரு. இத்தனோண்டு ஆப்பிள் துண்டு தான் இருக்கும். ஒரு ஆப்பிள் 100 பேருக்கு கட் பண்ணி கொடுத்தா கூட இப்படி வாங்கிக்குவாரு. என்னடான்னு பார்த்தா அதுல பரக்கத்து இருக்குதாமா. அப்ப இத்தனோண்டு துண்டுல எப்படி பரக்கத்து இருக்கும் நம்புறாரு. கரெக்டா? அப்படி அது அந்த நம்பிக்கை சரியான நம்பிக்கை கிடையாது. அதுல பரக்கத்து இல்ல. அது இறைவன் அல்லாதவர்களுக்காக படைக்கப்பட்ட உணவு, அதனால பரக்கத்து இருக்காது. பரக்கத்து மேட்டர் சரியா புரிஞ்சுக்கிட்டாரு. கொஞ்சோண்டுதான் நிறைய இருக்கும் நம்புறாருல. அந்த மாதிரி தான் இந்த முஸ்லீம்கள் தௌஹீத்வாதிகள்ட்ட அந்த நம்பிக்கை இல்லை. போதும், நம்ம கிட்ட கொஞ்சமா தான் இருக்குது, ஆனாலும் அல்லாஹ் அதுக்குள்ள நம்ம தேவையை நிறைவேற்றிட்டால. அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் நிறைய கொடுத்துருக்கான்னு அர்த்தம். கொஞ்சமா கொடுத்தா மேல மட்டும் பார்க்க கூடாது. எவ்வளவு தேவை நிறைவேறி இருக்கு, எவ்வளவு தேவையை நம்ம முடிச்சு வச்சிருக்கிறோம். இந்த மாசம் வாழ்வோமா செய்வோமான்னு இருந்த காரியத்தை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோமே, அல்லாஹ் அப்ப அதுக்கு பரக்கத்து செஞ்சிருக்கிறான். அப்ப பரக்கத்து என்ற அம்சமே என்னவென்று சொன்னால்,
நம்ம இடத்துல என்ன இருக்கிறதோ அதை கொண்டு திருப்தி அடைவது, அதை கொண்டு நாம் போதும் என்ற மனதோடு வாழ்வது. அல்லாஹ் கொடுக்கலையே, செய்யலையே, போகலையே, வைக்கலையே இறைவனை எதிர்த்து பேசக்கூடிய வார்த்தைகளை செஞ்சிடக்கூடாது. அப்ப இந்த ஒரு அம்சத்தையும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். இது எந்த அளவுக்கு குறிப்பிடுகிறது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் பின் அப்துல்லா, அவர் அவருடைய தந்தை அப்துல்லா, அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நபித்தோழர், ரொம்ப அன்பானவர். ஆனா உஹது யுத்தத்துல இந்த அப்துல்லா அவங்க ஷஹீதா போயிட்டாங்க, உயிர் தியாகியாக கொல்லப்பட்டு விட்டார்கள். இந்த அப்துல்லாவுக்கு ஜாபிர்ங்கிற ஒரு மகன் இருக்கிற மாதிரி அக்கா நிறைய பேர் இருக்கிறாங்க, தங்கச்சி நிறைய பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8 அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க. 8 அக்கா தங்கச்சி, ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை தான். இவரும் இறந்துட்டாரு, தந்தையும் இறந்துட்டாரு, தாயையும் சேர்த்து இவர் என்ன செய்யணும், கவனிச்சுக்கணும். இப்ப அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த போருக்கெல்லாம் முடிஞ்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் வேகமா வீட்டுக்கு போவார். இப்ப எங்க போறீங்க அப்படின்னு கேட்கிறப்ப, நான் திருமணம் முடிச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்ப திருமணம் ரசூலுல்லாஹி சொல்லாமே முடிச்சிருக்காரு, அதெல்லாம் அதுக்குள்ள வரும், அதுக்குள்ள போக வேணாம். அப்ப திருமணம் முடிச்சிருக்கேன்னு சொன்ன உடனேயே எதுக்காக திருமணம் முடிச்சீங்கன்னு கேட்பாரு. அதாவது யாரை திருமணம் முடிச்சீங்கன்னு கேட்கிறப்ப, நான் ஒரு விதவை பெண்ணை தான் முடிச்சேன். அது ஏன் கன்னி பெண்ணை முடிச்சிருக்கலாமே, இல்ல அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் பார்த்துக்கணும், நான் ஒரு கன்னி பெண்ணை சின்ன பிள்ளைய முடிச்சேன், அவங்கள பார்த்துக்க முடியாது, அதனால நான் விதவை பெண்ணை முடிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு மேல ரசூலுல்லாஹ்வுக்கு பொதுவாகவே ஒரு பெரிய அன்பு, நிறைய ஹதீஸ்களை அறிவித்த ஒரு நபித்தோழர், மிகப்பெரிய மனன சக்தி கொண்ட ஒரு நபித்தோழர். ரசூலுல்லாஹ் போய் கொண்டிருக்கும் போது இந்த ஜாபிரை பார்த்தார்களே ஆனால் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுவாங்க, வாங்க ஜாபிர் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு சாப்பிட கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட நெருக்கம், அவர் தந்தை தியாகி இல்ல, அந்த அன்பு இவர் மேலேயே ரசூலுல்லாஹ் வச்சிருந்தாங்க. அந்த ஜாபிர் என்ற நபித்தோழர் ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு முறையை கொண்டு வருகிறார், ஒரு கேஸ். என்னன்னா, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தந்தை அப்துல்லா உஹதுல இறந்துட்டாங்கல்ல, அவங்க நிறைய கடன்களை விட்டு சென்றுட்டு போயிருக்கிறாங்க, அதனால அந்த கடனை அடைக்கிறதுக்கு இந்த கடனாளிகள் ரொம்ப என்கிட்ட பிரஷர் பண்றாங்க, எப்படி கடனை அடைக்கிறது அப்படின்னு தெரியலையேன்னு சொல்லுவார். அப்ப இப்ப என்னதான் இருக்குது, கிட்டத்தட்ட 300 கிலோ பேரிச்சம்பழம் கொடுக்கணும், இருக்கிறது 30-40 கிலோ தான் இருக்குது. 300 கிலோ எங்க இருக்குது, 30 கிலோ எங்க இருக்குது, அப்ப இது அவருக்கு தேவைப்படுது. அப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கூப்பிடுறாங்க, கடனாளிகளை கூப்பிட்டு குறைச்சிக்கங்களேங்கிறாங்க. அப்ப அவங்க இல்ல அல்லாஹ்வின் தூதரே ரொம்ப தேவை இருக்குதுன்னு அவங்களும் முறையிடுறதுனால அப்ப கடனையும் கடனாளிகளை குறைக்கவும் மாட்டாங்க. இவர் ஜாபிருக்கு அவர் சொந்தமா ஒண்ணு இல்ல, இப்ப என்ன பண்றது என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரிச்சம்பழத்தை காட்டுங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அந்த மரத்தை போயிட்டு காட்டுறாங்க, மரத்துல குலைகள் இருக்கிறது, அதெல்லாம் பறிச்சு போடுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு துணியை விரிச்சு எல்லா பேரிச்சம்பழத்தையும் பறிச்சு போடுறாங்க. போட்டதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் கவனிச்சுட்டு அல்லாஹ்விடத்துல துஆ செய்யறாங்க, யா அல்லாஹ் இந்த பேரிச்சம்பழத்துல பரக்கத்து செய், நிறைய ஆக்குன்னு கேட்கல, நல்லா கவனிக்கணும், இந்த பேரிச்சம்பழத்தை நிறைய ஆக்குன்னு கேட்கல, இந்த பேரிச்சம்பழத்துல பரக்கத்து செய் என்று அல்லாஹ்வின் தூதர் அவங்க துஆ செய்யறாங்க. துஆ செஞ்சுட்டு கடனாளிகளை எல்லாம் அழைக்கிறார்கள். அவ்வளவு கடன் உங்களுக்கு 30 கிலோவா 40 கிலோவா அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, மூட்டை மூட்டையா போய்கிட்டு இருக்கு. இருக்கிறதே 30-40 கிலோ தான், ஆனா போறது கிட்டத்தட்ட 250-300 கிலோ ஆயிடுச்சு. எல்லா கடனையும் அடைச்சிட்டு அப்படியே இருக்குது, அப்படியே இருக்கிறது 300 கிலோவே அடைச்சாச்சு, ஆனால் எதுவுமே குறையல. அப்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் செய்த அந்த பரக்கத்திற்கான துஆவினுடைய வலிமையை பார்த்தீங்களா? பரக்கத்தை துஆ மூலமா தான் கிடைக்கும். எப்படி கிடைக்கும் நம்ம புரியாம இருந்துடக்கூடாது. நம்முடைய துஆக்கள் மூலமாகத்தான் நாம் பரக்கத்தை பெற முடியும். ஆக நாம் குறைவாக இருந்தால் அதை பத்தி கவலைப்படக்கூடாது, அல்லாஹ் பரக்கத் செய்வான். 2 பேருக்கு சாப்பாடு இருக்கு, இருக்கிறது 4 பேர், அல்லாஹ் பரக்கத் செய்வான் நம்பணும். இப்படி எந்த ஒரு விஷயத்திலையும் குறைவாக இருந்தால் குறைவை கொண்டு திருப்தி அடையக்கூடியவர்களாக முஸ்லிம் சமுதாயம் இருக்கும் பொழுதுதான் உண்மையாக அல்லாஹ்வை நாம் ரிஸ்கின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று அர்த்தம். ஏன்னா அல்லாஹ் கொடுப்பான், எனக்கு குறைவா இருந்தாலும் அல்லாஹ் அதுல ரிஸ்க் வைப்பான், பரக்கத்து வைப்பான் என்று நம்பிக்கை கொள்வது இருக்கிறது. இந்த நம்பிக்கை நம்மிடத்தில் ஆழமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நன்மக்களாக உள்ள அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.